போற்றுவதற்குரிய ஜி வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தோழமை இயக்கங்களான விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட கழக செயலாளர் ரியல்மா ரஜினி அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சூர்யா அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் கல்வி நிலைக்குழு உறுப்பினர் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, முன்னாள் பெருந்தலைவர், தேர்தல் அறுவடை செய்கிற நேரத்தில் இந்த தேர்தலில் நம்ம மந்தமாக இருந்துடக்கூடாது. அவர் செய்யல, அவர் பண்ணல, இவர் பண்ணல, அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு பாக முகவர்களும் அந்தந்த பாகத்தில் அதிகமான ஓட்டுக்களை வாங்கி தருவது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் நிச்சயம் செய்யணும். ஏன்னா இப்போ எல்லா விதத்திலையும் புள்ளி விவரத்தோடு தலைமையிலிருந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதனால் ஒவ்வொன்றும் நாம் அதை சிறப்போடு செய்யணும். அப்புறம் எல்லாம் ஒன்றிய செயலாளர் இல்லை தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ஏதாவது கேட்டால் வருத்தப்படுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் நமக்கிட்ட இருக்கிற வேலை எனக்கு இன்னும் 14 நாள் 13 நாள் தான் இருக்குது. நியாயமாக பார்க்க போனால் இந்த 13 நாளாக கண்ணமணி கணத்தர யாரும் ஓடிடும். இந்த 13 நாட்களும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துதான் இருக்கட்டும். இதுக்கப்புறம் அந்த கிளைக்கழகத்தின் செயலாளர்கள், அந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தோழமை இயக்கங்களோடு ஒன்றிணைந்து இன்று மாலையிலிருந்து நாம் விடுபட்ட பகுதிகளை வாக்குகளை சேகரிக்கின்ற பணியினை ஒன்றிய கழக செயலாளரும் இருக்கின்ற 2 பகுதிகளும் சேர்த்து தொகுதி முழுவதும் நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அதில் பதிவிடுகின்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை நம்முடைய தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் அதை கண்காணிப்பாங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்னை கூப்பிடல, எனக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான நேரம் இது இல்லை. நம்ம என்ன வேலை செஞ்சுருக்கிறோம், நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம வேலையை திமுக உதவி சூழ்நிலை நம்ம ஓட்டு கேட்போம். கழக ஆட்சி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை கொண்டு சென்றிருக்கிறார். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் எப்படி இரவு பகல் பாராமல் உழைக்கிறார், எப்படி ஓடி ஓடி வருகிறார், அவரை பார்க்கணும். அவரும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளருக்கும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் என் சார்பிலும் நான் நன்றி சொல்றேன். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி எல்லாரும் நமக்கு ஒரு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய வரலாற்றில் நாம் எல்லாம் இவர்களுக்கு கீழ் பணியாற்றுகிறோம் என்ற பெருமைக்குரியவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால வேலை செய்வது என்பது நமக்கு சொல்லிவிட வேண்டியதில்லை. இருந்தாலும் கூட நாம் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு வீடா சென்று ஒரு 5 நிமிஷமாவது நின்று இந்த 8000 ரூபாய் மேட்டரை சொல்லுங்க, 2000 ரூபாய் மேட்டரை சொல்லுங்க. கலைஞருடைய உரிமை, கலைஞர் இந்த காப்பீட்டு திட்டம் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் தனியார் மருத்துவமனையிலும் போய் நம்ம பயன்பெறலாம். இதெல்லாம் சொல்லுங்க. பேருந்து வசதி பண்ணியிருக்கோம், குடிநீர், இப்படி சாலைகள், அந்தந்த ஊராட்சியில் இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள், அங்கே இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள், இந்த ஊராட்சியில் நடந்த சாலை பணிகள், ஊராட்சியில் இருந்த மழைநீர் கால்வாய், பூங்காக்கள், சமுதாய நலக்கூடங்கள், இந்த சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளிலும் பள்ளி கட்டிடங்கள், இப்படி எல்லாத்தையும் நீங்களே கூட ஒரு நோட்டீஸ் போடலாம். நாங்களும் போடுறோம். இருந்தாலும் கூட புள்ளி விவரமா சாலைகளை எல்லா பேரையும் போட்டு எல்லாத்தையும் நாம் செய்யணும். செய்யாமே என்னை மதிக்கல, என்னை கூப்பிடல, என்னை செய்யல அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் நமக்குள் போட்டி இல்லாம நாம் கழகத்தின் வெற்றிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியனுக்கு நாம் என்னெல்லாம் பணி செய்யணும். அப்பதான் ஒரு புதுமையை புகுத்தணும், ஒரு புதுமையா செய்யணும். மற்ற நிர்வாகிகளை நாம் செய்யறது புதுமையா இருக்கணும். அதை பற்றி பேசுகிற அளவுக்கு நாம் நம்முடைய வளர்த்து கொண்டு நாம் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல பொறுப்பில் சங்கடப்படுத்திக் கொள்ளாமல் நாம் அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு, நம்முடைய ஊராட்சியில் அதிகமான வாக்குகள் உள்ள ஊராட்சி 3 பகுதியில் இது 4 பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டு உள்ள ஊராட்சியாக நம்முடைய ஒன்றியம் இருக்கிறது. அதனால் எல்லாரும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி இன்னமும் நாம் முன்னோர்களோடு அதிகமான ஓட்டுகளை பெற வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகளை எடுத்து செல்லுங்கள். பொதுமக்களை சந்திப்பது, இப்படி எண்ணற்ற பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்திட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு, நம்முடைய இலக்கு 1 லட்சம். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்றார்.
சோழிநல்லூர் தொகுதி இலக்கு 1,00,000 அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை வெற்றி பெறும் பொழுது அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் உதயசூரியனுக்கு வாக்களித்தார்கள்.